ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சீக்கிரமாகவே ஒரு வேலி போடுறதோ இல்லை காம்பவுண்ட் கட்டுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு டெக்னிக்கல் ரீசனால டெலீட் பண்ண வேண்டியதாயிருச்சு. நான் ரீசெண்டாக மீட் பண்ண கிளைண்ட்ஸில் ஒரு 4-5 பேர் பெரிய ப்ராப்ளமோடவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சைட் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பார்க்கவே கிடையாது. இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர் பின்னாடின்னு பார்த்து வீடுகள்லாம் நிறைய வந்துருச்சு. அதில் ஒரு சைடு வீடு கட்டினவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சைட்குள்ளேயே கொஞ்சம் ஏரியாவை எடுத்து சேர்த்து கட்டிக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லீகலாக மூவ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லேண்ட் வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்து 1 மாதத்துக்குள்ளேயாவது போய் ஏதாவது ஒரு ஃபென்சிங் ஒரு காம்பவுண்டை போட்டுருங்க. ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினவங்க வேணும்னே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க டாக்குமெண்ட் பிரகாரம் அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஏரியா எவ்வளவோ அதை கட்டியிருக்கலாம். ஆனால் லே அவுட் பண்ணவங்களே பேசிக்கலாக ஒரு மிஸ்டேக் பண்ணியோ இல்லை டாக்குமெண்ட்டில் தெரியாமல் மெஷர்மெண்ட்ஸ் ராங் ஆகி கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வாங்கினதும் நம்ம ப்ராப்பர்ட்டி அட்லீஸ்ட் ஃபென்ஸ் பண்ணிட்டோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வீடு கட்ட வரும்போது அவங்களோட ஏரியா என்னென்னு அட்லீஸ்ட் மெஷர் பண்ணி கட்டட வேலையை ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆக்சுவலாக முதல்ல எல்லாம் இடமெல்லாம் வாங்குறதுனா அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போவாங்க. ஆனால் இப்பெல்லாம் பில்டர்ஸ் லே அவுட் ஃபார்ம் பண்ணிட்டு கல்லெல்லாம் நட்டிட்டதுனால இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களும் சொல்கிறாங்க. நம்மளும் அதை நம்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் லே அவுட் பிளானுக்கும் ஆக்சுவலாக இருக்கிற லேண்ட் ஏரியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது என்ஜினியரிங் மிஸ்டேக்கில் மெஷர் பண்ணும்போதோ இல்லை லே அவுட் பிளான் பண்ணும்போதோ எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக சைட்டில் மெஷர்மெண்ட் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நடுவில் இருக்கிற சைட்டெல்லாம் கூட அடிபடாது. ஒன்று கார்னரில் இருக்கிறது, இல்லைன்னா அந்த பவுண்டரியை தொட்டு அந்த காம்பவுண்ட் வாழை தொட்டோ இல்லை அவங்களோட எல்லை கோடுகளை தொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சைட்டு கட்டாயம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெஷர்மெண்ட்டில். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மெஷர் பண்ணுறது அப்படின்னா உங்கள் சைட்டை மட்டும் மெஷர் பண்ணி வாங்குறத விட ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனில் எண்ட் டு எண்ட் அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற பிளான் படி எல்லா சைட்டுக்கும் மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறது இன்னும் பெட்டர். ஏன்னா தப்பான மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு லைனில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வீடு கட்டிட்டாரு அப்படின்னா மிச்சம் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் வர செய்யும் மெஷர்மெண்ட்னால. நாளைக்குமே இதே மாதிரி ஒரு முக்கியமான கண்டென்ட்டோட தான் வீடியோ போட போகிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க.